இவங்களுடைய பெயர் ரெஜினா. இவங்களுடைய வயது கிட்டத்தட்ட 42 வயசு ஆகுது. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு திருமணமாகி இப்போதைக்கு குழந்தைங்கலாம் இருக்கிறாங்க. கணவர் இறந்து கிட்டத்தட்ட 7 மாசம் ஆகுது. கணவர் இறந்துக்கிறதுக்கு முன்னாடி ரெஜினாவுக்கு எந்த குறையும் இல்லாம ரொம்பவே நல்லபடியாவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. என்னதான் பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பு பார்த்தோன்னா இருந்திருந்தாலும் நம்ம ரெஜினாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு தற்போதைக்கு இருக்கிற குறை என்ன அப்படின்னா, தனக்கு துணை கிடையாது. வெளியிடங்களுக்கு எந்த இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா போக முடியல. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, தான் மட்டும் பார்த்தனா இப்படி இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் பார்த்தனா இருந்துச்சு. இந்த வயசுலயும் பார்த்தீங்கன்னா ரெஜினாவுடைய கணவர் எல்லாவித சந்தோஷத்தையும் பார்த்தனா கொடுத்துருந்துருக்காங்க. முக்கியமா இல்லறை வாழ்க்கை சந்தோஷத்தையும் பார்த்தீங்கன்னா ரெஜினா கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனா நம்ம ரெஜினாவுக்கு தற்போதைக்கு அந்த ஒரு சந்தோஷம் கொஞ்சம் கூட பார்த்தனா கிடையாது. இதனால பார்த்தீங்கன்னா ரெஜினா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா தனிமையில இருந்து அழுது புலம்பி பார்த்தனா இருந்துகிட்டு இருக்காங்க. ரெஜினாவுடைய கணவருக்கு ஒரே ஒரு தம்பி இருக்கிறாங்க. அதாவது நம்ம ரெஜினாவை பொறுத்த வரைக்கும் கொழுந்தனார். அவரு பாத்தீங்கன்னா கணவர் இருக்கும்போது ரொம்பவே நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எதையும் கண்டும் காணாம அப்படியே இருக்கிறாங்க. அந்த வீடு பாத்தீங்கன்னா ரெண்டாயிடுச்சு. அவங்களும் அவங்களுடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கிறது நம்ம ரெஜினா பார்த்துக்கிட்டு அடிக்கடி பொறாமைப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளுக்கும் கணவர் இருந்தாங்க அப்படின்னா தினமும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கலாமே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தனிமையில ரொம்பவே கஷ்டப்பட்டு கிடக்கிறோமே அப்படிங்கிற ஏக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா புரட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் எப்படியாவது ஒரு வேலைக்கு போயாகணும். அங்க பார்த்தீங்கன்னா நட்பு ரீதியா எல்லா பக்கமும் பழகி ஆகணும். ஏன்னா நம்ம கிட்ட கணவருடைய சம்பாத்தியம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற கணவருடைய பணம் நம்ம கையில இருக்குது. என்னதான் சொத்து பத்து இருந்தாலும் நம்மளுக்கு நிம்மதி கிடையாது. தான் பார்த்தீங்கன்னா தான் பொண்ணு கூட போய் இருக்கலாம்னு பார்த்தாலும் எவ்வளவு நாள் அவங்க கூட இருக்கிறது. அவங்களுடைய மாமியார் நம்மளை குறை சொல்லிட மாட்டாங்களா? அதனால தான் ஒரு நல்ல வேலைக்கு போயாகணும் அப்படிங்கிற இடத்துலதான் நம்ம ரெஜினா இருக்கிறாங்க. ரெஜினா ஒரு வழியா ஒரு தனியார் கம்பெனிக்கு வேலை பார்க்க பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்க. அப்படி அப்படி வேலை பார்க்கும்போது கோவிந்த் அப்படிங்கிறவங்க கூட நல்ல ஒரு பழக்கம் பார்த்தோன்னா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கோவிந்த பொறுத்தளவுக்கு அவருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிடுச்சு. ஆனா மனைவி பார்த்தீங்கன்னா தவறி பார்த்தோன்னா போயிட்டாங்க. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவரும் தனிமையில இருக்கிறாரு. மறுமணம் பார்த்தனா செஞ்சுக்க கூடாத நிலைமையில பார்த்தனா இருக்கிறாங்க. அவங்க ஆனா ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கிறத நம்ம ரெஜினா பாக்குறாங்க. இவங்களுடைய லைஃப் எல்லாம் சந்தோஷமா வாழ்றாங்க. தனக்கு கணவர் மட்டும்தானே இல்லை, ஆனா மற்றபடி சொத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் எந்த ஒரு விதத்திலையும் குறை கிடையாது. நம்ம எப்படியாவது இங்க வேலை பார்த்து முக்கியமா கோவிந்த் அப்படிங்கிற ஒரு ஆளு மூலியமா நல்லா பழகிக்கிட்டு நம்மளும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரெஜினா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கோவிந்த பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா அவங்க ரொம்ப வறுமையில தான் பார்த்தனா இருக்கிறாங்க. மனைவி தவறிட்டாங்க. மனைவி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னா எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் அன்பு செலுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்போதைக்கு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்திருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்கோசரம் மறுமணம் செஞ்சுக்காமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தனிமையில இருந்துகிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜினாவை சந்திக்கிறாங்க. ரெஜினாவை பார்க்கும்போது பேசும்போது ஏதோ ஒரு புதுவிதமான ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிந்துக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஏன்னா தனக்கு மனைவி கிடையாது, அவங்களுக்கு கணவர் கிடையாது. தனக்கு இருக்கிற அந்த ஒரு ஏக்கம் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ரெஜினாவுக்கு இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெஜினாவுக்கு அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க கிட்ட பேசும்போது ஒவ்வொரு நொடியும் பார்த்தீங்கன்னா புதுவிதமான சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி அவங்களே பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியே காலம் போய்கிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜினா அவங்களுடைய நம்ம கோவிந்தம் ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய சோக கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய கணவர் எனக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தனா குறை வச்சது கிடையாது. இப்போதைக்கு நான் தனிமையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறேன். ஆனா என்னதான் எனக்கு சொத்து பத்து காசு பணம் அப்படின்னு இருந்திருந்தாலும் நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. உங்ககிட்ட பேசும்போதுதான் எனக்கு ஏதோ ஒரு வகையில சந்தோஷமா இருக்குது அப்படின்னு கோவிந்து கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. கோவிந்தும் சரி, எனக்கும் மனைவி இல்லை, நான் என்னுடைய பிள்ளைங்களுக்கோசரம் தான் நான் இன்னொரு திருமணம் பார்த்தனா செய்யாம கூட இருக்கிறேன்.
ஒருவேளை உங்களே மாதிரி நல்லவங்க எனக்கு கிடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து திருமணம் செஞ்சுக்குவேன். மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் நட்பு ரீதியான பழக்க வழக்கம் மட்டும்தான். ஆனா உங்களையும் நினைச்சு நான் கவலைப்படுறேன். இந்த வயசுலயே பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவர் இழந்துட்டீங்க அப்படிங்க நினைச்சு வருத்தப்படுறேன். ஒரு வகையில பாத்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுறேன். இந்த வயசுலயும் நீங்க இவ்வளவு யங்கா இவ்வளவு இளமையா இருக்கிறீங்களே அப்படி நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கோவிந்த் கிட்ட பேசுற ஒவ்வொரு நிமிஷமும் பாத்தீங்கன்னா புதுவிதமான சந்தோஷத்தை நம்ம ரெஜினாவுக்கு கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்குன்னு பார்த்து 2 பேரும் வீட்டுல இருந்து பேசும்போது அவங்களுடைய கொழுந்தனார் திட்ட வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்களை எதுக்கு வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வர? நீங்க ஆபீஸ்ல பழக்கம்னா ஆபீஸ்லயே இருக்க வேண்டியதானே? இப்ப நீ கூட்டிட்டு வந்ததுனால இந்த ஊர் என்ன பேசும்? ஏதோ வந்து பாத்தீங்கன்னா திமிரு பிடிச்சு அலையறா அப்படின்னு தானே பார்த்தனா பேசும். நீங்க ஏன் இப்படியெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொழுந்தனார் பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவரு தாங்கூடவும் பேச மாட்டேங்கிறாரு. வேற யாரும் பேசினாலும் திட்ட வந்து ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற கோபத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. இப்படியெல்லாம் திட்டி பேசுறதுனால கோவிந்த் அப்படிங்கிறவங்க அந்த இடத்த விட்டு வெளியில வந்து போயிட்டாங்க. அடுத்த நாளே அந்த தனியார் கம்பெனிக்கு போகும்போது ஆபீஸுக்கு போகும்போது நம்ம ரெஜினா வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. என் கொழுந்தனார் இப்படிதான், அவரும் பேச மாட்டாரு, நீங்க பேசினாலும் பார்த்தனா திட்ட வந்து ஆரம்பிப்பாரு, எதுவும் நினைச்சுக்காதீங்க அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க. கோவிந்தும் சரி பெருந்தன்மையா அப்படியெல்லாம் இல்ல, நீங்க எதுவும் நினைச்சுக்க வேணாம், இது எல்லாம் சகஜம் தானே அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி சமாதானப்படுத்திட்டாங்க. அடுத்த 2 நாள் பாத்தீங்கன்னா ஆபீஸுக்கே கோவிந்த் பார்த்தனா வர கிடையாது. அவங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்த்தனா போறாங்க நம்ம ரெஜினா. அவங்க வீடு உண்மையிலுமே ரொம்ப வறுமையில இருக்கிறத பாக்குறாங்க. பிள்ளைங்க 2ம் பாத்தீங்கன்னா வறுமையில இருக்கிறதும் பாக்குறாங்க. தாங்கிட்ட இருக்கிற பணத்துல ஒரு பாதி பணத்தை அப்படியே எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா தொகையை வந்து பார்த்தோன்னா அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. முதல்ல உங்க பிரச்சனையை நீங்க சரி பண்ணுங்க அந்த பணத்தை வச்சு அப்படின்னு பார்த்தோன்னா சொல்றாங்க. அவங்களும் அந்த பணத்தை சந்தோஷமான முறையில பார்த்தோன்னா வாங்கிக்கிறாங்க. இதுக்கப்புறமா கோவிந்த் வந்து நம்ம ரெஜினா கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழக வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிந்த் வந்து நம்ம ரெஜினா கிட்ட சொல்றாங்க, நாம 2 பேரும் டூர் போலாமா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. நம்ம ரெஜினாவும் சரி அப்படியெல்லாம் கண்டிப்பா போலாம், ஏன்னா எவ்வளவு நாள் தான் நானும் வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறது, எனக்கும் வெளியுலகத்தை பார்க்கணுங்கிற ஏக்கம் நிறையவே இருக்குது அப்படின்னு ரெஜினா வந்து சொல்றாங்க. 2 பேருமே பாத்தீங்கன்னா ஊட்டி இந்த பக்கம் கொடைக்கானல் 2யும் பார்த்தோன்னா சந்தோஷமான முறையில சுத்தி பார்க்கறாங்க. 2 பேருமே ரூம் எடுத்து ஒரே ரூம்ல தங்கிக்கலாம். தனித்தனி ரூமா எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து காசு தான் தேவையில்லாம செலவாகிடும். நாம 2 பேரும் இரவு நேரத்துல பேசிக்கிட்டு இருக்கலாமே அப்படின்ட்டு பார்த்தோன்னா நம்ம கோவிந்த் வந்து சொல்றாங்க. நம்ம ரெஜினாவும் ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியிடத்துக்கு போனது சுத்துனது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம ரெஜினா வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமான முறையில நம்ம கோவிந்தும் சரி ரெஜினாவும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தோன்னா ஷேர் பண்ணிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது பார்த்தோன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம கோவிந்தே பாத்தீங்கன்னா நம்ம ரெஜினா கிட்ட கேட்கறாங்க, நாம 2 பேரும் மறுமணம் திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு அப்படின்னு பார்த்தோன்னா கேட்கறாங்க. நம்ம ரெஜினாவும் சரி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க சொல்றத நான் முன்னாடியே நான் யோசனை பண்ணிட்டேன், ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கிறா, அடிக்கடி என் பொண்ணுகிட்ட நான் பேசிக்கிட்டு இருப்பேன், உங்களுக்கும் பையனுடைய எதிர்காலம் பார்த்தனா இருக்குது, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு பண்றேன், ஆனா இன்னொரு திருமணம் அப்படிங்கிற இடத்துல வேணாம், ஏன்னா என்னுடைய கணவரை நான் அந்த அளவுக்கு நான் நேசிச்சுட்டேன், அவர் இடத்துல வேற யாரையும் என்னால வச்சு பார்க்க முடியாது, உங்களுடைய மனைவியை நீங்களும் பார்த்தனா நினைச்சிருப்பீங்க, அந்த இடத்துல யாரும் நீங்க வச்சு பார்த்துக்க முடியாது அப்படின்ட்டு பார்த்தனா சொல்லி முடிச்சிடுறாங்க. இதனால 2 பேர்த்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு வாக்குவாதம் நடக்கலனாலும் ஒரு மனஸ்தாபம் பார்த்தனா ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கோவிந்த் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய படுக்கைய பாத்தீங்கன்னா நம்ம ரெஜினா பக்கத்துல போய் படுத்துக்கிறாங்க. அதுக்கு நம்ம ரெஜினாவும் பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் கண்டும் காணாம பார்த்தனா இருக்கிறாங்க. உடனே பாத்தீங்கன்னா மேல கை போட்டதுனால அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீன் சிக்னல் கொடுத்ததுனால 2 பேருமே சந்தோஷமான முறையில பார்த்தனா இருந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையிலேயே பாத்தீங்கன்னா நம்ம ரெஜினா நல்ல ஒரு முகப்பொலிவோட பார்த்தனா எழுந்திருச்சு டீ போட்டு பாத்தீங்கன்னா டீ வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னா தராங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிந்த் பார்த்தோன்னா குடிச்சிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாள் இங்கேயே ஸ்டே பண்ணலாமா,
இந்த ஹோட்டல்லே ஸ்டே பண்ணலாமான்னு கேட்குறாங்க. நம்ம ரெஜினாவும் ஓகே சொல்லி முடிச்சதுனால 2 பேருமே சந்தோஷமா பார்த்தனா இருக்கிறாங்க. ரெஜினாவை பொறுத்தளவுக்கு தன்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு. தனக்கும் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இப்போதைக்கு இவரை நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, மறுமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த சமுதாயம் ஒரு மாதிரியான பார்வை பார்க்கும். இதனால தன்னுடைய பொண்ணுடைய பேரு கெட்ட பேராயிரும். கோவிந்தோடைய அவருடைய பெயர் கெட்டு போகல அப்படின்னாலும் அவங்களுடைய பிள்ளைங்களுடைய பேர் கெட்ட பேரா போயிரும். அதனால நாம எப்படியோ பார்த்தீங்கன்னா ரகசியமான முறையில சந்தோஷமா இருந்தாலும் அவங்கவுங்களுடைய குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு பிரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பையனை பார்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு விதத்துல நடந்துருச்சு. இவ்வளவு நாளா கணவர் இல்லாத ஏக்கத்தை அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தீர்த்து வைக்க பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஆபீஸுக்கு நாம வந்து பார்த்தோன்னா போக வேண்டாம். நம்மளுடைய பேர பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம ரெஜினா இருக்கிறாங்க. நம்ம கோவிந்தும் சரி எந்த ஒரு இடத்துலையும் பிளாக்மெயில் பண்ணாம சரி பரவாயில்லை, அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்துட்டோம். நாம வந்து நம்மளுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா இருக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் 2 பேருமே பிரிஞ்சிருந்தாலும் நம்மளுடைய கோவிந்த் பணம் கேட்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மறுப்பும் சொல்லாம அப்பப்பைக்கு நம்ம ரெஜினா வந்து உதவ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால ரெஜினாவை நம்ம கோவிந்துக்கு உண்மையிலுமே ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒருவேளை திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளைய ரொம்ப நல்லபடியாவே பார்த்துக்குவாளே அப்படிங்கிற எண்ணம் நம்ம கோவிந்துக்கும் பார்த்தீங்கன்னா வர வந்து ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரெஜினாவை பொறுத்தளவுக்கு நம்ம இப்போதைக்கு தனிமையில இருந்தாலே போதும். நம்மளுடைய எதிர்காலம் முக்கியம். நம்மளுடைய சுயநல தேவைக்காக நாம அவங்க கூட ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பொண்ணோடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை அழிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு இப்போதைக்கு தனிமையில இருக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க.